ரெட் கிராக்ஸை பின்தொடரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய கணவர் அல்லது மனைவி, நாங்கள் இருவரும் காதலிக்கும் போது இப்படி இருந்ததே இல்லை. நாங்கள் இருவரும் காதலித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவரை மாதிரியோ இல்லை என் மனைவியை மாதிரியோ இனிமையான நபரை பார்க்கவே முடியாது. இப்போது என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது என்று சொல்லும் பல நபர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? அந்த காதல், அந்த அன்பு எங்கே போனது? திருமணம்தான் காதலை அல்லது அன்பை நொறுக்கிவிட்டதா? எங்களுடைய திருமணம் வரை எல்லாமே இனிமையாக இருந்தது. அப்படி என்றால் திருமணம்தான் உண்மையான எதிரியா? வழக்கமா நம்ம டெலிவர் ஓஷோ திருமணம்னு வந்துட்டா கழுவி ஊத்துவாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஹனிமூன் தான், அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் மக்களை நம்ம கான்ட்ரோவர்சிக்கு பேர் போன ஓஷோ கடுப்பேற்றாத நாள்களே இருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் திருமணத்தை பற்றி தலைவரா இப்படியெல்லாம் பேசுறாருன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்த பிறகு கல்யாணமா அது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்கிற பெண்ணோ ஆணோ மனது மாறி திருமணம் முடிக்க 99% வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆன நண்பர்களும் சரி, ஆகாத நண்பர்களும் சரி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தால் சந்தோஷத்துல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். திருமணம்தான் லவ்வை, காதலை, அன்பை காலி செய்து விடுகிறது, நொறுக்கி விடுகிறது, காணாமல் செய்து விடுகிறது என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. அது எப்படி திருமணம் காதலை அல்லது அன்பை காணாமல் போக செய்கிறது, தவிடு பொடியாக்கி விடுகிறது? How can marriage destroy love? ஆமாம், அது திருமணத்தில் அழிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் உங்களால் சிதைக்கப்படுகிறது, திருமணத்தால் சிதைக்கப்படுவதில்லை. திருமணத்தில் இருந்த பார்ட்னர்ஸ்களால் சிதைக்கப்படுகிறது. அது எப்படி காதலை திருமணத்தால் சிதைக்க முடியும்? இட் இஸ் யூ ஹூ டிஸ்ட்ராய் இட். காரணம், உங்களுக்கு லவ்வை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அது தெரியும் என்பது போல் நடிக்கிறீர்கள். தெரியும் என்கிற நம்பிக்கை ஒரு கனவு, அவ்வளவே. ஆனால் உங்களுக்கு அன்பை பற்றி, காதலை பற்றி ஒன்றும் தெரியாது. Love has to be learned. It is the greatest art there is. யாராவது உங்களை நடனமாட அழைத்தால் நீங்கள் எனக்கு நடனமாட தெரியாது என்று உடனடியாக சொல்கிறீர்கள். கூப்பிடுகிறார்கள் என்பதற்காக கையை காலை அசைத்து குதித்து அடுத்தவர்களிடம் நீங்கள் ஒரு நல்ல டான்சர் தான் என்று நிரூபிக்க ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. அப்படி ஒருவேளை முயற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை கோமாளி என்றே நிரூபணம் செய்திருப்பீர்கள். நானும் ஒரு நல்ல டான்சர் தான் என்று நீங்கள் நிரூபித்து காட்ட மாட்டீர்கள். நடனத்தை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அசைவுகளை, நளினத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உடலுக்கு நல்ல பயிற்சி தேவை. பயிற்சி கொடுக்கவும் வேண்டும். வர்ணங்கள் இருக்கிறது, பிரஷ் இருக்கிறது, கேன்வஸ் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியாது. யூ டோன்ட் சிம்பிளி ஸ்டார்ட் பெயிண்டிங். அப்படி ஒருபோதும் ஓவியராக முடியாது. ஒரு பெண்ணை சந்திக்கிறீர்கள், கேன்வஸ் அங்கே இருக்கிறது, உடனடியாக காதலராக மாறிவிடுகிறீர்கள். அதாவது ஓவியம் வரைய ஆரம்பித்து விடுகிறீர்கள். அந்த பெண்ணும் வரைய ஆரம்பித்து விடுகிறாள். நீங்கள் இருவரும் முட்டாள்கள் என்று நிரூபித்து காட்டுகிறீர்கள். சூனர் ஆர் லேட்டர் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்கள் இருவருக்கும் புரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒருபோதும் நீங்கள் லவ், காதல் ஒரு கலை என்று நினைத்து பார்ப்பதே இல்லை. நீங்கள் கலையோடு பிறப்பதில்லை. பிறப்பிற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த கலையானாலும் சரி, அதை முதலில் கற்க வேண்டும். காதலும் அப்படித்தான். இட் இஸ் த மோஸ்ட் சட்டில் ஆர்ட். அதற்கான கெப்பாசிட்டியோடு மட்டும்தான் நாம் எல்லோரும் பிறக்கிறோம்.
ஆமாம், நிச்சயமாக உடலோடு பிறக்கிறோம். உங்களால் டான்சர் ஆக முடியும், காரணம் உடல் இருக்கிறது. பட் டான்சிங் ஹேஸ் டு பி லேர்ன்ட். அதற்கு அதிகம் பயிற்சி தேவை. அது அவ்வளவு கடினம் அல்ல, காரணம் அதில் நீங்கள் மட்டும்தான் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள். ஆனால் காதல், இந்த லவ், அதைவிட மிகவும் கடினம். அது இன்னொரு நபரோடு இணைந்து ஆடுவது. எனவே அடுத்த நபருக்கும் நடனம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். டு ஃபிட் வித் சம்படி, இட் இஸ் a great art. இரண்டு நபர்களுக்குள் ஹார்மனி ஏற்படுத்துவது எளிதல்ல. இரண்டு நபர்களும் இருவேறு உலகம் மாதிரி. இரண்டு உலகமும் அருகில் வரும்போது உரசல்கள், உராய்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. லவ் இஸ் ஹார்மனி. மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஹார்மனி எல்லாமே லவ்வில் இருந்து தான் பிறக்கிறது. லேர்ன் டு லவ். திருமணம் செய்வதற்கு ஒருபோதும் அவசரப்படாதீர்கள். முதலில் காதலை கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் டு லவ். முதலில் நல்ல காதலராக மாறுங்கள். பிகம் a great lover. அதற்கு தேவையானது என்ன? அதற்கு தேவை அந்த லவ்வர் காதலை, அன்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது நமக்கு திரும்ப கிடைக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். It is always returned. நிச்சயமாக திரும்ப கிடைக்கும், அதுதான் இயல்பு. மலைகளில் உங்கள் பாடல் எதிரொலிப்பது போல நிச்சயமாக அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அதுதான் இயல்பு. சோ காதலில் முதல் பாடம், காதலை கேட்கக்கூடாது, ஆனால் கொடுக்க வேண்டும். டோன்ட் ஆஸ்க் ஃபார் லவ், ஜஸ்ட் லவ். கொடுப்பவராக மாறுங்கள், கொடுத்து பழகுங்கள். ஆனால் மக்கள் அதற்கு நேர் எதிர்மறையான செயல்களையே செய்கிறார்கள். அப்படியே கொடுத்தாலும் அது திரும்ப கிடைக்கும் என்கிற ஐடியாவில் கொடுக்கிறார்கள். இட் இஸ் a bargain. தாராள மனதோடு பகிர்ந்து கொள்வது கிடையாது, நிபந்தனைகளோடு தான் பகிர்ந்து கொள்கிறார்கள். திரும்ப கிடைக்கிறதா இல்லையா என்று ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாவம் அந்த மனிதர்கள். அதாவது அவர்களுக்கு காதல் இயற்கையாக இயங்கும் முறை, அதாவது நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் லவ், அதை பற்றி ஒன்றும் தெரிவதில்லை. காதலை தாராளமாக அள்ளி ஊற்றுங்கள், உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி வரவில்லை என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. காரணம், ஒரு காதலருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நன்றாக தெரியும். சோ காதல் திரும்ப கிடைக்கும் போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. அப்படி வரவே இல்லை என்றாலும் நாம் காதலிக்கிறோம் என்கிற எண்ணமே உங்களை மகிழ்ச்சியாக, எக்ஸ்டாட்டிக்காக வைத்திருக்கும். அப்போது ஒருவரும் திரும்ப காதல் கிடைக்கிறதா இல்லையா என்று கவலைப்படுவதில்லை. லவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்ட்ரின்சிக் ஹாப்பினஸ். அது காதலிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது. ரிசல்ட்டிற்காக காத்திருக்க தேவையில்லை. ஜஸ்ட் காதலிக்க ஆரம்பியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஒருவர் காதலிக்கும் போது லவ் என்ன என்பதை நீச்சலை நீந்தி கற்றுக்கொள்வது போல் காதலித்தே தெரிந்து கொள்கிறார். மனிதர்கள் மிகவும் கருமித்தனம் பிடித்தவர்கள். அவர்கள் நமக்கு பெரிய காதல் நடக்கப் போகிறது என்று காத்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் காதலிப்பார்கள். They just wait. எங்கிருந்தோ கிளியோபாட்ரா வருவாள். அப்போது அவர்கள் இதயத்தை திறந்து காட்டுவார்கள். அப்போது எப்படி இதயத்தை திறப்பது என்பது முற்றிலுமாக மறந்து போயிருக்கும். எனவே காதலுக்கான எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டுவிடாதீர்கள். தெருவில் நடந்து செல்லும் போது கூட உங்களால் காதல் செய்ய முடியும். குறைந்தபட்சம் சிரித்து வையுங்கள், சிரியுங்கள். அதற்காக ஒரு செலவும் ஆகப் போவதில்லை. யாருக்கும் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த சிரிப்பு தான் உங்கள் இதய கதவை திறக்கிறது, உங்கள் இதயத்திற்கு புத்துயிர் கொடுக்கிறது. அறிமுகமே இல்லாத நபரோ அல்லது உங்களுடைய நண்பரோ யாரோ ஒருவருடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மிகச் சரியான நபர் வந்தால்தான் வாழ்க்கையில் காதலிப்பேன் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சரியான நபர் ஒரு நாளும் வரப்போவதில்லை.
காதலித்துக் கொண்டே இருங்கள். Go on loving. எவ்வளவுக்கு எவ்வளவு காதலிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரியான நபர் நம்மை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், உங்கள் இதயம் மலர்ந்திருக்கிறது. அது பல தேனீக்களை, பல காதல்களை நிச்சயமாக ஈர்க்கும். உங்களுக்கு தவறான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் எல்லோருமே ஏற்கனவே ஒரு காதலர்கள் தான் என்கிற தப்பான இம்ப்ரெஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் பூமியில் பிறந்தால் போதும் நீங்கள் காதலர்கள் தான் என்று நினைக்கிறீர்கள். அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆமாம், அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது. பட் இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்ட் அண்ட் டிசிப்ளின்ட். விதைதான் உங்களிடம் இருக்கிறது, ஆனால் அது பூவாக மாற வேண்டும். ஒருவேளை அந்த விதையை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சுமந்து கொண்டே திரியலாம். ஆனால் எங்காவது விதையை தேடி தேனீக்கள் வருவதை நீங்கள் பார்த்தது உண்டா? அல்லது இந்த விதைதான் ஒரு நாள் பூவாகும் என்று தேனீக்களுக்குத்தான் தெரியுமா? ஆனால் விதை பூவாகும் போதுதான் தேனீக்கள் தேடி வருகின்றன. So become a flower, don't remain a seed. இரண்டு நபர்கள் தனித்தனியாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியே என்ன என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள், அல்லது மகிழ்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்கள் இணையும் போது மகிழ்ச்சியின்மை அதிகரிக்கவே செய்யும். That is mathematical. நீங்களும் மகிழ்ச்சி சுத்தமாக இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் மனைவியும் அதுபோல் இருக்கிறார். ஆனால் இருவரும் ஒன்றாக வாழும்போது மகிழ்ச்சி வரும் என்று நம்புகிறீர்கள். இது ஒரு சாதாரண எளிதான கணக்கு. 2 + 2 makes 4. You both will become unhappy. இப்போதெல்லாம் உங்களுக்கு என் மேல் அன்பே கிடையாது. அன்பாக 2 வார்த்தைகள், இனிப்பான வார்த்தைகளை நாம் காதலிக்கிற காலத்தில் பேசுவது போல் இப்போது நீங்கள் பேசுவது கூட கிடையாது. முல்லா நஸ்ருதீனின் மனைவி அவரிடம் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்தபடி சொன்னார். அதற்கு முல்லா நஸ்ருதீன் ஐ லவ் யூ என்று உடனடியாக பதில் சொல்லிவிட்டு, இப்போது உன்னுடைய வாயை கொஞ்சம் மூடுகிறாயா? நான் இந்த பியரை நிம்மதியாக குடிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய சஜஷன் என்னவென்றால், தேனிலவு முடிந்த பின்புதான் திருமணம் நடைபெற வேண்டும். நெவர் பிஃபோர் இட். தேனிலவில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் திருமணம் நடக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு ஹனிமூன் என்பது மிக ஆபத்தானது. எனக்கு தெரிந்தவரை 99% திருமணம் ஹனிமூன் முடிந்த கையோடு முடிந்து விடுகிறது. பிறகு உங்களால் தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் வழி கிடையாது. இந்த சொசைட்டி, சட்டம், நீதிமன்றம், நீங்கள் உங்கள் மனைவியை பிரிந்தாலோ உங்கள் மனைவி உங்களை பிரிந்தாலோ அதற்கு எதிராக நிற்கும். பிறகு சாமியார்கள், மதம், மொராலிட்டி எல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கும். உண்மையை சொன்னால் சமூகம் திருமணத்திற்கு எதிராக தடுப்புகளை வைக்க வேண்டுமே தவிர டிவோர்ஸுக்கு எதிராக வைக்கக்கூடாது. சமூகம் ஒருவரையும் சுலபமாக திருமணம் முடிக்க அனுமதிக்க கூடாது. இந்த பெண் அல்லது ஆணோடு குறைந்தது 2 வருடம் வாழ வேண்டும். பிறகுதான் திருமணம் என்று தடைகளை உருவாக்க வேண்டும். இப்போது அதற்கு நேர் எதிர்மாறாக நடக்கிறது. They are doing just the reverse. ஒருவர் திருமணம் செய்ய விரும்பினால் அவரிடம் நீ தயாரா, அல்லது ஆர்வ கோளாறா, அல்லது அந்த பெண்ணின் மூக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. What a foolishness. ஒருவர் அந்த மூக்கை மட்டும் வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடாது. 2 நாட்களில் அந்த மூக்கை நாம் மறந்து விடுவோம். யார்தான் தன்னுடைய சொந்த மனைவியின் மூக்கை பார்ப்பார்? I have heard. ஒரு மருத்துவமனையின் குறிப்பிட்ட வார்டில் உள்ள நர்சுகள் அனைவரும் உலக அழகி போட்டியில் கடைசி ரவுண்டு வரை போய்விட்டு வந்தது போல் இருந்தார்கள். ஆனால் அந்த வார்டில் இருந்த ஒரு நோயாளி மட்டும் அந்த அழகான நர்சுகளை பார்க்கும் போதெல்லாம் அவர்களை வெறிக்க வெறிக்க உற்று பார்த்துவிட்டு ரபிஷ் என்று சொல்வார். இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள், ஏன் இப்படி சொல்கிறார் அவர்களை பார்த்து என்பதை அந்த மனிதருக்கு அடுத்த படுக்கையில் உள்ள நோயாளியால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
எனவே அவரிடம், இவ்வளவு கவர்ச்சியும் அழகும் உள்ள நர்சுகள் உங்களை கவனித்துக் கொள்ள இருக்கிறார்கள், ஆனால் உங்களால் அவர்களை பார்த்து சொல்ல முடிந்தது எல்லாம் ரபிஷ் என்கிற ஒரே சொல்தானா? வை என்று கேட்டார். அதற்கு அந்த நோயாளி, அந்த அழகான நர்ஸ்களை நினைத்து பார்த்து அப்படி சொல்லவில்லை, நான் என் மனைவியை நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன் என்று பதில் சொன்னார். மனைவி ஒருபோதும் அழகாக தெரிய மாட்டார், கணவன் ஒருபோதும் அழகாக தெரிய மாட்டார். ஒரு முறை நன்கு பரிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் அவ்வளவுதான், அழகு மறைந்துவிடும். 2 பேருக்கும் நல்ல பரிச்சயம், ஒருவருக்கு ஒருவர் வரும் வரை ஒன்றாக வாழ அனுமதிக்க வேண்டும். அதற்கு பிறகும் அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினால் கூட அவர்களை அனுமதிக்க கூடாது. அவ்வாறு செய்யும் போது டைவோர்ஸ் உலகத்தில் இருந்து போய்விடும். The divorces exist because marriages are wrong and forced. டிவோர்ஸ் இருப்பதற்கு காரணம், பெரும்பாலான திருமணங்கள் ரொமான்டிக் மூடில் நடந்து விடுகிறது. ஒருவர் ஆணையோ பெண்ணையோ பொயட்டிக் மூடில் இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது. One should become mature enough. மெச்சூரிட்டி என்றால் ஒருவர் இனி ரொமான்டிக் ஃபூலாக இருக்கக்கூடாது. அவர் வாழ்க்கையை புரிந்தவராக, வாழ்க்கையில் உள்ள பொறுப்புகளை புரிந்தவராக, இன்னொரு நபரோடு வாழ்க்கையில் பயணிக்கும் போது வருகிற பிரச்சனைகளை புரிந்தவராக இருக்க வேண்டும். இன்னொருவரோடு வாழ்க்கையை பங்கு போடும்போது அதில் இருக்கும் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அடுத்தவரோடு வாழ முடிவெடுக்க வேண்டும். அந்த வாழ்க்கை சொர்க்கமாக ரோஜாக்கள் நிறைந்ததாக இருக்கும் என்ற கனவு அவருக்கு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு என்பது வேறு, உண்மை நிலவரம் கடினமானதாக இருக்கும் என்பதை புரிந்தவராக இருக்க வேண்டும். ரியாலிட்டி இஸ் டஃப், இட் இஸ் ரஃப். ஏதோ 1-2 ரோஜாக்கள் இருக்கலாம், ஆனால் முட்கள் தான் அதிகம். இத்தனை பிரச்சனைகளையும் பற்றி புரிதல் இருந்த பிறகும் இன்னொரு நபரோடு வாழ்க்கை நடத்துவது தனியாக வாழ்வதை விட ஒர்த்தான விஷயம்தான். நாம் ரிஸ்க் எடுக்கலாம் என்றால் அப்போது நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது திருமணம் அன்பை, காதலை கொன்றுவிட வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இந்த காதல், அன்பு ரியலிஸ்டிக்காக இருக்கிறது. திருமணத்தால் ரொமான்டிக் லவ்வை தான் காலி செய்ய முடியும். ஒருவர் அந்த லவ்வை சார்ந்து வாழ முடியாது. அண்ட் திருமணம் ஒருபோதும் எதையும் நொறுக்குவதும் இல்லை, தகர்ப்பதும் இல்லை. அது சிம்பிளி உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அத்தனையையும் வெளியே கொண்டு வரும், அவ்வளவே. உங்களுக்குள் அன்பு ஒளிந்து கொண்டிருந்தால் அதை திருமணம் வெளியில் கொண்டு வரும். அந்த லவ் வெறும் நடிப்பு என்றால் அது கூடிய விரைவில் மறைந்து போகும். அப்போது உங்களுடைய உண்மைத்துவம், உங்களுடைய அக்லி பர்சனாலிட்டி வெளியில் எட்டி பார்க்கும். இதற்கெல்லாம் திருமணம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை வெளியில் கொண்டு வரும். நான் லவ் இஸ் டிஸ்ட்ராய்டு பை மேரேஜ் என்று சொல்லவில்லை. லவ், அன்பு செலுத்துவது எப்படி என்று தெரியாத மனிதர்களால் டிஸ்ட்ராய் செய்யப்படுகிறது. லவ் இஸ் டிஸ்ட்ராய்டு. அதற்கு முதல் காரணம், அங்கே லவ் இருந்ததில்லை. நீங்கள் ஏதோ கனவில் வாழ்ந்திருக்கிறீர்கள். ரியாலிட்டி டிஸ்ட்ராய்ஸ் தட் ட்ரீம். அதர்வைஸ் லவ் என்பது எப்போதும் அழியாமல் இருக்கக்கூடியது. லவ் லைஃபின் ரியாலிட்டிஸ்கள் தெரிந்தால் ஒவ்வொரு நாளும் அன்பு வளருமே தவிர இல்லாமல் போகாது. அன்பை வளர்ப்பதற்கு திருமணம் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கிறது. Nothing can destroy love. அன்பு உண்மையிலே இருக்குமானால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். But my feeling is, அங்கே அன்பு முதலில் இருந்திருக்கவில்லை. நீங்களே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். வேறு ஏதோ இருந்திருக்க வேண்டும். Maybe sex was there. செக்ஸ் அப்பீல் வாஸ் தேர். ஒரு பெண்ணை அன்பு செய்யும் போது செக்ஸ் அப்பீலும் மறைந்து விடுகிறது. அதற்கு காரணம், செக்ஸ் அப்பீல் என்பது அறிந்திராத நபர் மேல்தான் இருக்கும். ஒரு முறை ஒரு ஆணையோ பெண்ணையோ நாம் உடல் அளவில் அறிந்துவிட்ட பிறகு செக்ஸ் அப்பீல் மறைந்துவிடும். உங்களுடைய செக்ஸ் அப்பீல் தான் அன்பாக இருந்திருந்தால் அந்த அன்பு கண்டிப்பாக மறைந்து போகும். சோ எதையோ அன்பு, காதல் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள்.
லவ் உண்மையானதாக இருக்கும்போது நான் எதை ரியல் லவ் என்று சொல்கிறேன் என்றால், ஒருவரோடு இருக்கும்போது உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் திடீரென்று பீறிட்டு கொண்டு வந்தால், அவரோடு இருக்கும்போது உங்களுக்கு திருப்தியும் உங்கள் இதயத்தில் பாடலும் நீங்கள் ஒருவித ஹார்மனியிலும் இருந்தால், then it is love. Love is not a passion. Love is not an emotion. அது ஒருவர் உங்களை எப்படியோ பூர்த்தி செய்கிறார் என்கிற ஒரு ஆழமான புரிதல். லவ் உங்களுக்கு நீங்களாக இருப்பதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறது. It is non-possessiveness. So watch. ஒருபோதும் செக்ஸை லவ் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏமாற வேண்டியிருக்கும். Be alert. எப்போது ஒருவர் உங்களோடு இருந்தால் மட்டுமே போதும் என்று உணர ஆரம்பிக்கிறீர்களோ, வேறு ஒன்றும் தேவையில்லை, nothing else, நீங்கள் வேறு எதையும் கேட்கவும் இல்லை, just his or her presence, அவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே போதும், அது உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றால் நீங்கள் காதலில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் உங்களால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து செல்ல முடியும். many anguishes, anxieties எல்லாவற்றையும் உங்களால் கடந்து செல்ல முடியும். உங்களுடைய லவ், காதல், அன்பு மேலும் மேலும் செழிப்படைந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், all those situations will become challenges. அப்படி உங்களுடைய லவ் கடினமான சூழல்களை கடந்து வரும்போது பலமடைந்து கொண்டேதான் இருக்கும். லவ் இஸ் எட்டர்னிட்டி. அங்கே லவ் இருந்தால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். லவ் knows the beginning but does not know the end. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. until then take care, bye.